காட்டுல எல்லா காக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு காக்கா மட்டும் ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கு. இத பார்த்த ஒரு பெண் புறாவும் அந்த காக்கா கிட்ட போயிட்டு, நீ ஏன் யார்கிட்டயும் பேசாம ரொம்ப சோகமா தனிமையிலேயே இருக்க? எல்லார்கிட்டயும் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இரு. இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா பேசி அந்த காக்காவை சிரிக்க வச்சிருது. அந்த பெண் புறாவும் ஒவ்வொரு நாளும் அந்த காக்காவை தேடி வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாங்க. அந்த காக்காவுக்கு அந்த புறாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு 5-6 நாளா அந்த பெண் புறா அந்த காக்காவை தேடி வர்றதே இல்ல. இதனால ரொம்ப சோகமான அந்த காக்காவும் அந்த பெண் புறாவை நினைவுல நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு காக்கா அங்க வந்து, என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த காக்காவும் ரொம்ப சோகமா, நான் எங்கேயோ தனிமையிலேயே இருந்திருப்பேன், வா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி என்ன சந்தோஷப்படுத்தி என்ன சிரிக்க வச்சு இப்ப அவங்க இல்லாம இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இத்தனை நாள் நான் தனிமையில தான் இருந்தேன், ஆனா நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்ப சில உறவுக்கும் சந்தோஷத்துக்கும் ஆசைப்பட்டேன். இப்ப அவங்க இல்லாம கஷ்டத்தை அனுபவிச்சு இப்ப நிம்மதி இல்லாம இருக்கேன். இத்தனை நாள் நான் தனிமையில இருக்கிறது தான் ஒரு கடுப்பான விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்பதான் புரியுது, அந்த தனிமையில தான் நம்மளுடைய நிம்மதியும் இருக்குன்னு.